டிவிகே கட்சியுடைய தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ரீசெண்டாக கலாட்டா வாய்ஸ் அப்படிங்கிற மீடியாவுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ ஃபுல்லாக இன்னும் வரல. பட் ப்ரோமோ அப்படிங்கிறது வந்துருக்கு. அதில் வந்து முக்கியமான சில கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டது. அதாவது விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் வந்து போட்டியிடுவார், திருமாவளவன் அவர்கள் வந்து வருவாரா டிவிகேவுக்கு, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து எதிர்த்து நீங்கள் வந்து போட்டியிடுவீங்களா, உங்களுக்கும் வந்து உதயநிதி அவர்களுக்கும் என்ன பிரச்சனை. ஸோ இதை தாண்டி வந்து நிறைய வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் முக்கியமான ஹைலைட்டான ஒரு 4 கொஷின்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேள்வியே கொளத்தூர் தொகுதி அப்படிங்கிறது யாருடைய தொகுதினா சிஎம் ஸ்டாலின் அவர்களோட தொகுதி. அந்த தொகுதியில் அவர் தான் கிங், அவர் அஸ்டிக்கு ஆளே இல்லை. சப்போஸ் ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து போட்டிட்டால் எந்த தொகுதியில் வந்து போட்டிடுவார், எந்த கான்ஸ்டியூவன்சியில் வருவார் அப்படின்னு கேட்டதுக்கு ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு, கொளத்தூர்லேயே போட்டிடலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த கொளத்தூர் தொகுதியில் விஜய் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் வந்து போட்டிட்டாங்க அப்படின்னா தளபதி விசஸ் தளபதி. உண்மையாக வந்து நம்ம சில இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சென்னை விசஸ் மும்பை, இந்தியா விசஸ் பாகிஸ்தான் அண்ட் ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே, ஒரே நாளில் அஜித் படம் விசஸ் விஜய் படம் 2 ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு எப்படி ஒரு ஹீட்டான ஒரு விஷயம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு லெவலில் ஒரு ஹீட் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா கொளத்தூர் தொகுதியில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம்னா மொத்தம் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க 2,85,000 2021. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 3,00,000 தாண்டி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல முக்கால்வாசி ஓட்டு ஒரு 1,05,000 ஓட்டு வந்து வாங்கி வின் பண்ணியிருந்தார் ஸ்டாலின் அவர்கள். அது அவர் பெரும்பான்மையான. ஸோ அந்த இடத்துல வந்து அவரை அடுத்து இருக்கக்கூடிய கட்சிகள் ஏடிஎம்கேவே பார்த்தோம் அப்படின்னா 35,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய கட்சிகள் நாம் தமிழர்லாம் பார்த்தோம்னா 11,000. ஸோ இந்த லெவலில் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் ஸ்டாலின் அவர்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம், சப்போஸ் தளபதி விஜய் அவர்கள் போட்டியிட்டால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான். ஆனால் ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணால் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு டஃப் வந்து கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு என்னும்போது விஜய் அவர்கள் வந்து எதிர்த்து போட்டியிடுறாரு அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 30,000 40,000 ஓட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் டிஎம்கேலேருந்து வெளியே வந்து டிவிகே கூட அலைன்ஸ் வச்சா அது ஒரு ஓட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இல்லை ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு வின் பண்ணுறாங்களோ இல்லையோ ஒரு டஃப்பு, ஒரு வேளை வின் கூட பண்ணலாம், அவரை பீட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு மாஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் சப்போஸ் கொளத்தூர் தொகுதியில் விஜய் அவர்கள் போட்டிட்டாருன்னா தளபதி விசஸ் தளபதி அந்த ஒரு ஃபைட்டு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ போக தான் தெரியும். ஸோ அடுத்து ஒரு கேள்வி வச்சாங்க ஆதவ் அர்ஜுனா அவர்கிட்ட. என்னென்னா, இந்த தளபதி 70 அப்படிங்கிற படம் இப்போ போயிட்டுருக்க ஜனநாயகன் அந்த படத்துக்கு அடுத்தபடியாக ஒரு தளபதி 70 அப்படின்னு ஒரு படம் வருமா, ரசிகர்களுக்குள்ளே வந்து ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வச்சதுக்கு அவர் என்ன சொன்னார், என்னங்க தளபதி 70 இதை விட பெரிய படம்லாம் நீங்கள் ஜூனுக்கு அப்புறம் பார்க்க போகிறீங்க 2025. ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம், அப்புறம் தொகுதியாக வந்து அவர் மக்களை வந்து போய் சந்திக்கிறது, அப்புறம் பெரிய பெரிய மாநாடு கேம்பெயின்ஸ் இதெல்லாம் வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பெரிய அளவில் அந்த 2வது மாநாடும் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ அதை தான் அவர் வந்து பெரிய பெரிய படம்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ 3வது விஷயம், ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் டிஎம்கேலேருந்து வெளியே வந்தார் அப்படின்னா டிவிகேயில் அவருக்கு டெப்டி சிஎம்மா இல்லை என்ன ஒரு போஸ்ட் கொடுப்பீங்க? ஃபஸ்ட்டு அண்ணன் வரட்டும், ஏன்னா அவருடைய அரசியல் ஆசானாச்சு திருமாவளவன் அவர்கள், ஃபஸ்ட்டு அவர் வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சப்போஸ் ஒரு வேளை வந்தார் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு கூட்டணி அலைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். டிவிகே கூட வந்து விசிகா வந்து இணைஞ்சு பெரிய லெவலில் வந்து செயல்படுவாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரைட்டாகவே இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் 4வதாக நான் ஒரு கேள்வி என்னென்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய தொகுதி இந்த சேப்பாக்கம் தொகுதியில் ஒரு வேளை நீங்கள் எதிர்த்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அது இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனான சபரீசன் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டிவிகே கேண்டிடேட்டாக எதிர்த்து வந்து போட்டியிடுறதுக்கு ஆதவ் அர்ஜுனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போட்டியிடுறதுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஸோ எது எப்படியோ டிஎம்கே விசஸ் பிஜேபி அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு வந்து போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில். இது இன்னும் பெரிய லெவலில் இருக்கும். ஸோ ஜூனுக்கு அப்புறம் இந்த ஜனநாயகன் படத்தை முடித்ததுக்கப்புறம் தளபதி வந்து ஒரு பெரிய ஒரு டெசிஷன் வந்து வேறு லெவலில் ஒரு சம்பவம் வந்து பண்ண போகிறாரு தமிழ்நாடு அரசியலில். ஸோ அது வந்து நடக்க தான் போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கொளத்தூர் தொகுதி அண்டு திருமாவளவன் அவர்களுடைய வருகை, அப்புறம் தளபதி அவர்களுடைய இந்த இந்த ஒரு ஃபுல் ஸ்விங்கில் இந்த பாலிடிக்ஸில் ஃபுல் டைமாக இறங்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் அடுத்தடுத்து வந்து நடக்க போகுது.
ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? மெயினாக நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். கொளத்தூர் தொகுதியில் தளபதி விஜய் வெர்சஸ் தளபதி ஸ்டாலின் இவங்க 2 பேரும் வந்து அந்த கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டால் யார் வின் பண்ணுவா, யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கும், ஸோ இதுக்கு வந்து பாசிபிலிட்டியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற, யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.